ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இந்த ஒரு வெப்சைட்டை மட்டும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணா உங்களோட யூடியூபையும் டெவலப் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் உங்களோட வெப்சைட்டையும் கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல என்னென்ன டூல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு, அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை பத்தி இன்னைக்கு வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டூலை பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் யூடியூபர் தான் டெவலப் பண்ணிருக்காரு. ஸோ இந்த டூல் கிடையாது, இது ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா SEOToolsTamil.com. ஸோ இதுதான் அவரோட வெப்சைட், SEOToolsTamil.com. இந்த வெப்சைட்ல நீங்க உள்ள போயிட்டுனா இதுல என்னென்ன டூல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதோட ஹோம் பேஜ்ல அவர் எல்லாமே கொடுத்திருக்காரு. ஸோ என்ன கொடுத்துருக்காரு, ஃபர்ஸ்ட் யூடியூப் டூல்ஸ். உங்க யூடியூப் தேவையான, அதாவது உங்களோட பிசினஸ் யூடியூப் இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் யூடியூப் இருந்தாலும் சரி, ஸோ உங்க யூடியூப் தேவையான கம்ப்ளீட் SEO, தம்ப்நெயில், டைட்டில் ஜென்ரேட்டர், டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர் எல்லாமே இதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா யூடியூப் ட்ரெண்ட், இப்போ என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதை கூட உங்களால எடுக்க முடியும். பிளஸ் யூடியூப் டேக் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு ஒண்ணு இல்ல, வேற ஒருத்தவங்க ஆல்ரெடி பார்த்தா நீங்க போடுற கண்டென்ட் ஆல்ரெடி வேற ஒருத்தர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அதை சொல்லி நீங்க செக் பண்ண முடியும். ஸோ யூடியூப் டேக் எக்ஸ்ட்ராக்டர் இருக்கு. பிளஸ் யூடியூப் டேக் ஜென்ரேட்டர், நீங்களே புதுசா ஒரு டேக் ஜென்ரேட் பண்ண போறீங்கன்னா அந்த டேக்ஸ் இருக்கு. பிளஸ் யூடியூப் ஹேஷ்டாக்ஸ், வேற ஒரு சேனல்ல இருந்து ஹேஷ்டாக்ஸ் மட்டும் எடுக்கணும்னா எடுக்க முடியும், ஹேஷ்டாக் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி டைட்டிலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், டைட்டில் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன், வேற ஒரு சேனல் டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அண்ட் சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எம்பெடட் கோட், ஸோ ஒவ்வொரு வீடியோ பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஃபெச் பண்ணும்போது எம்பெடட் கோடோட தான் ஃபெச் பண்ணணும். அதுக்கு யூடியூப் எம்பெடட் கோட் இங்க யூஸ் பண்ண முடியும். சேனல் ஐடி கெட் பண்ண முடியும், சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியும், எல்லாமே இருக்கு. மணி கால்குலேஷன் பண்ண முடியும், யூடியூப் சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியும், யூடியூப் ரீஜன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் செக் பண்ண முடியும், லோகோ டவுன்லோட் பண்ண முடியும், பேனர் டவுன்லோட் பண்ண முடியும், யூடியூப் சேனல் சர்ச் பண்ண முடியும். ஸோ இத்தனை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப் தேவையான கம்ப்ளீட் நாலேஜ் இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்ல நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ யூடியூப் ட்ரெண்ட் போயிடுறேன். ஸோ யூடியூப் ட்ரெண்ட்ல இப்போ என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யூடியூப் ட்ரெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவோம். பிளஸ் இந்தியா. ஸோ இந்தியா குறிச்சு எத்தனை உங்களுக்கு இப்போ என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் நான் ஒரு 10 கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் சர்ச் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பாத்தீங்களா, இப்போ அரண்மனை 4 ட்ரெண்டிங்கா இருக்கு. பிகாஸ் இதோட ட்ரைலர் நேற்று முன்னாடி லான்ச் ஆச்சு. ஸோ அதனால இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. பிளஸ் தி கிரேட் இந்தியன் கபில் ஷோன்னு ஒன்று இருக்கு, அது ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இதுல ஹிந்தி எல்லாமே, ஏன்னா இந்தியா நான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே இது தமிழ்நாடு மட்டுமே தனியாக எடுக்க முடியுமா கேட்டா கண்டிப்பா முடியாது. பிளஸ் இந்தியா இது கண்ட்ரி வைஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரில 15 டாப் 10 நான் எடுத்திருக்கேன். ஸோ டாப் 10 எது ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு இது இல்லாம நம்ம இன்னும் நிறைய டூல் இருக்கு கைஸ். நீங்க ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ யூடியூப் டேக் எக்ஸ்ட்ராக்டர், ஸோ என்னென்ன டேக்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் எடுத்துக்கலாமே. ஸோ இந்த வீடியோ இருக்கு, இந்த வீடியோ டேக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஸோ நான் என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், என்னோட இப்போ இந்த வீடியோல என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் இது பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், நான் என்ன டேக்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிடும் கைஸ். இதைதான் சொல்றேன், நீங்க உங்க பிசினஸ்க்காக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டூலை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன இருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்க ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்ண முடியும். மற்ற சேனல்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால பார்க்க முடியும். இது கம்ப்ளீட்டா யூடியூபை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ யூடியூபோட ஃபுல் அல்காரிதம் இந்த இதுல எடுத்துக்கலாம். இது முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அனலைஸ் டூல். ஸோ அதாவது நீங்க சில பேர் ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டரா இருப்பாங்க, சில பேர் ஏஐ டூல்ஸ் வச்சு ரைட் பண்ணுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஸோ எங்கேயாச்சும் ரைட் பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு காப்பி பண்ணி இந்த ரீரைட்டர் டூல் யூஸ் பண்ணீங்கன்னா அதை ரீரைட் பண்ணி கொடுக்கும். இந்த ஆர்டிகல் டூல் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ண எழுதின கண்டென்ட் நீங்க பேஸ்ட் பண்ணா இதுவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க இன்கேஸ் நீங்க ஒரு ஏஐ மூலமா ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, அந்த கண்டென்ட்டை இங்க நீங்க ரீரைட் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு ஓனா நீங்க ரைட் பண்ண மாதிரி ரீரைட் பண்ணிக்கங்க. பிகாஸ் இப்ப நிறைய வெப்சைட் பார்த்தா ஏஐ மூலமா கண்டென்ட் ஃபெச் பண்ணீங்கன்னா அதை ஈஸியா டிலீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஏஐ ரீரைட்டர், பேராகிராஃப் ரீரைட்டர், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க அதை ரீரைட் பண்ணிக்கலாம். அது இல்லாம பேக்லிங்க் செக்கர். ஸோ ஒரு வெப்சைட் எவ்வளவு பேக்லிங்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா உங்களால கெட் பண்ண முடியும். யூஆர்எல் ரீரைட்டிங் டூல்ஸ் இருக்கு,
பிளஸ் வந்து கம்ப்ளீட்டா வெப்சைட் பேஸ்ட் டூல்ஸ் இங்க இருக்கு கைஸ். நீங்க வெப்சைட் பேஸ்ட் டூல்ஸ் என்ன அலெக்சா ரேங்க் செக்கர், உங்களோட வெப்சைட் வந்து என்ன ரேங்க்ல இருக்கு, அது என்னென்ன பேஜ்ல இண்டெக்ஸ் ஆயிருக்கு, டொமைன் ஏஜ், இந்த டொமைன் என்ன, டொமைன் அத்தாரிட்டி என்ன, பேஜ் அத்தாரிட்டி என்ன, அடுத்து வந்து மோஸோட ரேங்க் எவ்வளவு இருக்கு, ஸோ இது டிஏ, டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி ஃபுல்லா இதுல வந்து செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து மேல எப்படி யூடியூப் ஃபுல் தேவை இருக்கோ அதே மாதிரி வந்து கீழே வந்து வெப்சைட் தேவையான எல்லா டூலுமே இருக்கு கைஸ். நீங்க ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க மெட்டா டேக் அனலைசர், ஸோ மத்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன மெட்டா டேக்ஸ் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் நீங்க செக் பண்ணலாம். ஹோஸ்டிங்கை செக் பண்ணலாம். மத்த கம்பெனி என்ன ஹோஸ்டிங் யூஸ் பண்றாங்க, என்ன சர்வர் யூஸ் பண்றாங்க, ஸோ வாட் இஸ் மை ப்ரௌசர்னு இருக்கு, என்ன டூ ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் யூடியூப் செக் பண்ண மாதிரி இப்போ இதுக்கும் நான் செக் பண்ணி காட்டுறேன் கைஸ். ஒன்னும் இல்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுமோ அந்த வெப்சைட் எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணினா போதும். அவங்க என்ன டூல் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மெட்டா டேக் வந்து நீங்களும் உங்களோட பிசினஸ்ல யூஸ் பண்ணலாம். பட் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது என்னன்னா மெட்டா டேக் வந்து லோ வால்யூம் இருக்கிறது யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா வந்து ரேங்க் ஆக முடியும். ஸோ இது முக்கியமான ஒன்று. ஸோ ஜஸ்ட் அனலைஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க என்னென்ன மெட்டா டேக்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் கைஸ். ஸோ இதுதான் நான் சொல்றேன். மறக்காம வந்து இந்த வெப்சைட்டை மட்டும் நீங்க கம்ப்ளீட்டா இங்க பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், ஒரு பிராண்டோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டோட மெட்டா டைட்டில் என்ன, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ அவங்களோட மெட்டா டைட்டில் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் பில்டர்ஸ் இன் சவுத் இந்தியா சார். டிஸ்கிரிப்ஷனா கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் கைஸ். நீங்க வந்து இதுல வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோம், உங்களோட காம்படிட்டரை வந்து நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டூலை நீங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஓனர் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த டூலை இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இங்க வந்து ஏஐ மூலமா ஜென்ரேட்டரும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்க ஈஸியா ஜென்ரேட் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேஷ்டாக் ஜென்ரேட்டர், டைட்டில் ஜென்ரேட்டர், ஸோ அப்புறம் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்க செக் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் உங்களால் டெவலப்பும் பண்ண முடியும். ஸோ இல்ல ஹோஸ்டிங் செக்கர், சர்வஸ் செக்கர், ட்விட்டர் கார்ட் செக். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த SEOToolsTamil.com போயிடுங்க. போயிட்டு ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா ஒரு டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு 1-2 தான் காமிச்சேன். ஸோ நீங்க மற்றது எல்லாமே ஆக்சஸ் பண்ணி பாருங்க. இது வந்து ஃப்ரீ தான், ஆக்சுவலா 100% ஃப்ரீ. இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே இந்த வெப்சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா சரி, இல்ல நீங்க ஒரு வெப்சைட் டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல வெப்சைட்டுக்கு வந்து SEO பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த டூலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு உங்களோட வேல்யூ வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டக்குனு ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா நீங்க இந்த டூலை யூஸ் பண்ணி கண்டிப்பா ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ். இந்த டூல் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்மள மாதிரி ஒரு யூடியூபர் தான், ஒரு தமிழ் யூடியூபர் தான். ஸோ இவரை பார்த்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ சில பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஸோ நான் வந்து அவரோட யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் இதுக்குள்ள வந்தேன். சரி இது பார்த்ததுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இந்த டூல்ஸ் பத்தி. ஸோ இவர் வந்து ஒரு யூடியூபர் பிளாகர். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவரோட சைட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பிளாகர்னால கண்டிப்பா AdSense அப்ளை பண்ணிருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டா இது மூலமா அவருக்கு ரெவன்யூ வரும். ஸோ ரெவன்யூ தட் நாட் மேட்டர், பட் அவர் கொடுக்குற கண்டென்ட் வந்து 100% ஒர்த்தான கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோக்கு நீங்க ஒரு டிஸ்கிரிப்ஷனோ இல்ல வந்து டைட்டிலோ இல்ல டேக்ஸோ ஜென்ரேட் பண்ண மினிமம் 1 or 2 hours ஆகும். ரிசர்ச் எல்லாம் பண்ணி நீங்க யூடியூப் டேக், டைட்டில் டேக்ல டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறது. பட் இவர் வந்து எல்லாமே வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி எல்லாமே இங்கே நீங்க டெவலப்பும் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இங்கே நீங்க மற்ற சேனலோட வெரிஃபையும் பண்ண முடியும். இதுதான் கைஸ் இதோட பியூட்டியே. ஸோ இந்த வெப்சைட்டை மட்டும் மறக்காம நீங்க போய் ஜஸ்ட் லாகின் பண்ணி செக் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.